கிறிஸ்துவுக்குள் எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலே நாம் மீண்டுமாக ஆண்டவரை ஆராதிக்க ஆண்டவர் கிருபை கொடுத்திருக்கின்றார். ஆன்லைன் வழியாக இந்த ஆராதனையை நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். இல்லங்களிலே நீங்கள் பல்வேறு இடங்களிலே நீங்கள் இந்த ஆராதனையில் பங்கு பெற்றால் ஆண்டவருடைய பிரசன்னம், ஆண்டவருடைய மகிமை நம் மீது இறங்கி வரும். கர்த்தர் தாமே இந்த ஆராதனையை நமக்கு ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாய் நாம் ஜெபத்தோடு நாம் ஆரம்பிப்போம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவருடைய நாமம் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமென். ஜெபம் செய்வோம். மகா பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த ஓய்வு நாளின் காலைகளிலே உடைய பிள்ளைகளாகி நாங்கள் உம்மை ஆராதிக்க, உம்மை தொழுது கொள்ள நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். அப்பா, எங்கே 2 பேராவது 3 பேராவது நாமத்தினாலே கூடி வருகிறீர்களோ அவர்கள் மத்தியில் வாசம் செய்வேன் என்று சொன்ன கர்த்தர், இன்றைக்கு ஆண்டவரே நாங்கள் எங்களுடைய சபை மக்களாக இணைந்து உம்மை ஆராதிக்க நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். உங்களுடைய தெய்வீக கிருபைகளை சூழ்ந்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனை வேலை எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வதித்து கொடுப்பீராக. ஆண்டவரே, உற்சாகமாக நாங்கள் பங்கு பெற்று உங்களுடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி எங்களுடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்ள இந்த வேலையை எங்களுக்கு ஆசீர்வதித்து தான் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். நாம் யாவரும் ஆண்டவருடைய நாமத்திற்கு புகழ்ச்சியுண்டாக கீர்த்தனையிலே 156வது கீர்த்தனையை அனைவரும் சேர்ந்து பாடுவோம். போற்றி துதிப்போம் எம் தேவ தேவனை புதிய புனித இதயமுடனே. அனைவரும் சேர்ந்து பாடுவோமா? இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, என் நேசர் இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசர் இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில் காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தணைந்த அன்பை என்றும் பாடுவேன். காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தணைந்த அன்பை என்றும் பாடுவேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, என் நேசர் இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசர் இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோர்ந்தவிழ்ந்து மாடாதே, ஆர்க்கும் ஜெயதொனியோடு பாதுகாத்த அன்பை என்றும் பாடுவேன். ஆர்க்கும் ஜெயதொனியோடு பாதுகாத்த அன்பை என்றும் பாடுவேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, என் நேசர் இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசர் இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். தாய் தன் பாலகனையே
இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, என் நேசர் இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசர் இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். கர்த்தரானவர் உங்களோடு இருப்பாராக. அவர் உமதாவியோடும் இருப்பாராக. பிரார்த்தனை செய்வோமாக. எல்லாம் வல்ல நித்திய கடவுளே, உம்மிடத்தில் நம்பிக்கை வைக்கிறவர்களை காப்பாற்றுகின்ற கர்த்தாவே, உம்மை என்று எதுவும் பலமற்றதும் பரிசுத்தமற்றதுமாயிருக்கிறது. உமது ஆளுகைக்கும் வழி நடத்தலுக்கும் உட்பட்டிருக்கின்ற நாங்கள் நித்திய பாக்கியத்தை இழந்து போகும் வகையில் இம்மைக்குரிய நன்மைகளை பயன்படுத்திக் கொள்ளாவண்ணம் எங்களிடம் உம்முடைய இரக்கம் பெருக செய்ய வேண்டும் என்று உம்மோடும் பரிசுத்தாவியோடும் என்றென்றைக்கு ஜீவித்து அரசாளுகின்ற எங்கள் நாதர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உம்மை வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. திருத்துவ பண்டிகைக்கு பின்வருகின்ற 3வது ஞாயிற்றுக்கிழமையாக இந்த நாளுக்கென்று நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற சத்திய வசனங்களை வாசிக்க நாம் கருத்தாய் கேட்போம். இன்றைக்கென்று நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற சுவிசேஷ பகுதி, அது லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 15ஆம் அதிகாரம் 1 10 வசனங்கள் முடிய வாசிக்க கேட்போம். சுவிசேஷ வாக்கியம் லூக்கா 15ஆவது அதிகாரம் 1 10 வசனங்கள். சகல ஆயக்காரரும் பாவிகளும் இயேசு சொல்வதை கேட்க அவர் அருகே வந்து கொண்டிருந்தார்கள். பரிசேயரும் வேதப்பாரகரும் முறுமுறுத்து, இவன் பாவிகளை ஏற்றுக்கொண்டு அவர்களோடு சாப்பிடுகிறான் என்றார்கள். அவர்களுக்கு அவர் இந்த உவமையை சொன்னார். உங்களில் எந்த மனுஷன் 100 ஆடுகளை உடையவனாயிருந்து அவைகளில் ஒன்று காணாமற் போனால் 99 ஆடுகளையும் காட்டிலே விட்டு போய் காணாமற் போன ஆட்டை கண்டுபிடிக்கும் அளவும் தேடி திரியான். கண்டுபிடிக்கவே அவன் சந்தோஷமாய் அதை தன் தோளின் மேல் போட்டுக்கொண்டு வீட்டிற்கு வந்து சிநேகிதரையும் அயலாரையும் கூட வரவழைத்து, காணாமற் போன என் ஆட்டை கண்டுபிடித்தேன், என்னோடு சந்தோஷப்படுங்கள் என்பானே. அதுபோலவே மனம் திரும்ப அவசியமில்லாத 99 நீதிமான்களை பற்றி உண்டாகும் சந்தோஷத்தை பார்க்கிலும் மனம் திரும்பும் ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்தில் உண்டாகும் சந்தோஷம் அதிகமாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அன்றியும் எந்த ஸ்திரீ 10 வெள்ளிக்காசை உடையவளாயிருந்து அதில் ஒரு வெள்ளிக்காசு காணாமற் போனால் விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி அதை கண்டுபிடிக்கும் அளவும் கவனமாய் தேடி தெரியாதிருப்பார். கண்டுபிடிக்கவே தன் சிநேகிதிகளையும் அயல் வீட்டுக்காரிகளை கூட வரவழைத்து, காணாமற் போன வெள்ளிக்காசை கண்டுபிடித்தேன், என்னோடு சந்தோஷப்படுங்கள் என்பாளே. அதுபோலவே மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் கடவுளின் தூதருக்குள் சந்தோஷம் உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்றார் என்பதே. பராபரனுடைய நல்ல வார்த்தைக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம். நாம் அகில உலகமெங்கிலும் உள்ள திருச்சபையோடு ஐக்கப்பட்டவர்களாக நமது விசுவாசத்தை அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தின் மூலமாக யாவரும் பயபக்தியோடு நாம் அறிக்கை செய்வோமாக. பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனும் நம்முடைய ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். இவர் பரிசுத்த ஆவியினால் கர்ப்பத்தில் உட்பவித்து கன்னி மரியாள் இடத்தில் பிறந்து பொந்திய பிலாத்தின் கீழ் பாடுபட்டு சிலுவை அறையுண்டு மரித்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மரித்தோரும் உயிர்த்தெழுந்தார். பரத்திற்கேறி எல்லாம் வல்ல பிதாவாகிய கடவுளுடைய வலது பக்கத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலும் உயிரோருக்கும் மரித்தோருக்கும் நியாயம் தீர்ப்பளிக்க வருவார். பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுத்த கிறிஸ்தவ சபையும் பரிசுத்தவர்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்ததிலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென்.
நாம் அறிக்கின்ற இந்த விசுவாசத்திலே நாம் ஒவ்வொருவரும் நம் வாழ்நாள் முழுவதும் நிலைத்திருக்க ஆண்டவர் தாமே நம் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வாராக. ஆமென். நம்முடைய பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் உங்கள் யாவருக்கும் கிருபையும் சமாதானமும் பெறுவதாக. ஆமென். கிறிஸ்துவுக்கு எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, திருத்துவ பண்டிகைக்கு பின்பதாக வரக்கூடிய 3வது ஞாயிற்றுக்கிழமையாக இந்த நாளிலே நாம் மீண்டுமாக ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் கூடி வந்திருக்கின்றோம். இன்றைக்கு தியான பகுதியாக நம்முடைய திருச்சபையின் மூலமாக கொடுக்கப்பட்டிருக்கின்ற வேத வசனம் அது எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 18வது அதிகாரம் 1 - 4 வசனங்கள். அதில் முதல் 2 வசனங்கள் முன்பதாக நான் கொண்டு வருகின்றேன். கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர் பிதாக்கள் திராட்சை காய்களை தின்றார்கள், பிள்ளைகளின் பற்கள் பூசி போயின. இந்த வார்த்தை ஆண்டவராகிய தேவனிடத்திலிருந்து எசேக்கியேல் தீர்க்கதரிசியிடம் உரைக்கப்பட்ட ஒரு வார்த்தை. இந்த வார்த்தை இஸ்ரவேல் மக்களை குறித்த ஒரு பழமொழியோடு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையாக இது காணப்படுகின்றது. கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர் என்ன சொல்கின்றார்? பிதாக்கள் திராட்சை காய்களை தின்றார்கள், பிள்ளைகளுடைய பற்கள் என்னாச்சு? அது பூசி போயின அப்படின்னு சொல்லி இந்த பழமொழியோடு கர்த்தர் சொல்லக்கூடிய வார்த்தையை நாம் பார்க்கின்றோம். இது ஒரு பழமொழியில் நமக்கு என்னென்ன தெரியும், ப்ராவர்ப்ஸ் என்று நாம் சொல்லுவோம். இது எதை குறித்த பழமொழி என்றால், இஸ்ரவேல் ஜனங்களை குறித்த ஒரு பழமொழியாக இது காணப்படுகின்றது. இது என்ன சொல்கிறது? பிதாக்கள் என்ன செய்தார்கள்? பிதாக்கள் திராட்சை காய்களை தின்றார்கள் என்று சொல்லி அதில் போடப்பட்டிருக்கிறது. இந்த காய்களை தின்றக்கூடியவர்கள் யார்? பிதாக்கள், பெற்றோர்கள் என்று நாம் வைத்துக் கொள்ளலாம். அதனுடைய ரிஃப்ளெக்ஷன் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா, பிதாக்கள் திராட்சை காய்களை தின்றார்கள், பிள்ளைகளுடைய பற்கள் அது பூசி போயின என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அப்ப இந்த பிதாக்கள் திராட்சை காய்களை அவர்கள் தின்றார்கள். பொதுவாக கனிதான் ருசி தரக்கூடியது, கனிதான் இனிமையானது. ஆனால் காய்கள் அந்த கனியாக மாறுவதற்கு முன்பதாக எடுத்துக்கொள்ளக்கூடிய காலகட்டம் அது காய் என்று நாம் சொல்கின்றோம். அதுல என்ன இருக்கோ, இனிப்பு கிடைக்காது, இனிப்பு இருக்காது. மாறாக அது புளிக்கும், அது கசப்பை கொடுக்கும், அது துவர்ப்பை கொடுக்கும், அது சாப்பிடுவதற்கு உகந்ததாக அது இருக்காது. ஆனாலும் இந்த பிதாக்கள் என்ன செய்கிறார்கள்? பிதாக்கள் திராட்சை காய்களை தின்றார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். இந்த பிதாக்கள் ஏன் காய்களை, அவர்கள் திராட்சை காய்களை ஏன் தின்றார்கள் என்று நாம் பார்க்கும்போது அதனுடைய அர்த்தத்தை நாம் ஒருவாறு நாம் புரிந்து கொள்கின்றோம். இந்த காய் அது கனியாக மாறுகின்ற வரை அவர்களாலே பொறுக்க முடியல, உடனடியாக அதை சாப்பிடணும். அது பழுக்கும் வரை அதற்காக காத்திருக்க விரும்பவில்லை. ஒரு அவசரம், ஒரு பொறுமை இல்லாத ஒரு சூழ்நிலையிலே இருக்கக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்க்கின்றோம். ஆக இந்த பழம் ஆவதற்கு முன்பதாகவே இந்த காய்களை பிதாக்கள் அதை தின்றார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு நாம் வாழக்கூடிய உலகம் கூட அப்படிதான் இருக்கிறது. ஒரு அவசரமான ஒரு உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எதற்கும் மக்கள் காத்திருக்க விருப்பமே இல்லை. எதுனாலும் உடனடியாக எனக்கு கிடைச்சிருக்கணும், இன்றைக்கே கிடைக்கணும், இப்பொழுதே கிடைக்கணும், உடனடியாக எனக்கு எல்லாம் எனக்கு வேண்டும் என்று சொல்லி அப்படிப்பட்ட நினைவுகள், அப்படிப்பட்ட ஒரு சிந்தனைகள் தான் மனிதனுடைய வாழ்க்கையில அது இருக்கின்றது. ஆனால் வேதம் நமக்கு என்ன சொல்கிறது? ஆண்டவராகிய தேவன் ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒரு நேரம் ஒன்றை வைத்திருக்கின்றார், ஒரு காலம் ஒன்றை அவர் வைத்திருக்கிறார். பிரசங்கியின் புஸ்தகத்தில் நாம் வாசிக்கும் போது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு என்று நாம் பார்க்கின்றோம். பிரசங்கி 3வது அதிகாரம் முதல் 8 வசனங்களை வாசித்து பாருங்கள். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு, வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒரு சமயம் உண்டு, எல்லாவற்றிற்கும் ஒவ்வொரு நேரம், ஒவ்வொரு காலம் உண்டு என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அந்த வசனங்களை நீங்க வாசி பார்த்தீங்கன்னா, பிறப்பதற்கு ஒரு காலம் உண்டு, இறப்பதற்கு ஒரு காலம் உண்டு, ஒரு காலம் உண்டு, நட்டதை பிடுங்க ஒரு காலம் உண்டு, கொள்வதற்கு ஒரு காலம் உண்டு, குணமாக்குவதற்கு ஒரு காலம் உண்டு, இடிக்க ஒரு காலம் உண்டு, கட்டுவதற்கு ஒரு காலம் உண்டு, அழுவதற்கு ஒரு காலம் உண்டு, நகைப்பதற்கு ஒரு காலம் உண்டு, புலம்புவதற்கு ஒரு காலம் உண்டு, நடனம் பண்ண ஒரு காலம் உண்டு, கற்களை எரிந்துவிட ஒரு காலம் உண்டு, அந்த கற்களை எல்லாம் பொறுக்கி எடுக்க ஒரு காலம் உண்டு, தழுவதற்கு ஒரு காலம் உண்டு, தழுவாமல் இருப்பதற்கு ஒரு காலம் உண்டு, தேடுவதற்கு ஒரு காலம் உண்டு, இழப்பதற்கு ஒரு காலம் உண்டு,
காப்பாற்றுவதற்கு ஒரு காலம் உண்டு, எரிந்து விடுவதற்கு ஒரு காலம் உண்டு, கிழிக்க ஒரு காலம் உண்டு, கிழிப்பதை தைப்பதற்கு ஒரு காலம் உண்டு, மௌனமாயிருப்பதற்கு ஒரு காலம் உண்டு, நாம் பேசுவதற்கு வேண்டிய சூழ்நிலை ஒரு காலம் அது உருவாகும். சிநேகிக்க ஒரு காலம் உண்டு, பகைப்பதற்கு ஒரு காலம் உண்டு, யுத்தம் பண்ணுவதற்கு ஒரு காலம் உண்டு, சமாதானம் பண்ணுவதற்கு ஒரு காலம் உண்டு. எத்தனை காலம், ஒவ்வொன்றையும் இங்கு தீர்மானித்து இங்கு எழுதக்கூடிய சாலமோன் எழுதக்கூடிய ஒரு காரியத்தை நாம் பார்க்கின்றோம். இதையெல்லாம் சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாரு, வேதம் சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்ன, ஆண்டவராகிய தேவன் என்ன செய்கிறாராம். பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 11ஆவது வசனத்தை நீங்க வாசி பார்த்தீங்கன்னா, கர்த்தர் சகலத்தையும் அதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்திருக்கிறார். ஆண்டவராகிய தேவன் எல்லாவற்றையும் சரியாய் அந்தந்த காலத்திலே அந்தந்த நேரத்திலே எதற்கும் அவசரப்படாதபடி எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்திருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். ஆண்டவராகிய தேவன் இந்த உலகத்தை படைத்த பொழுது எல்லாவற்றையும் ஒரே நாளில் படைச்சிருக்கிறார். மாறாக ஆண்டவராகிய தேவன் ஒவ்வொரு காரியத்தையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒவ்வொன்றையும் அதற்கு காலம் இடைவெளி விட்டு அதை சரியாய் நேர்த்தியாய் செய்திருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். 6 நாட்களிலே முதலில் வெளிச்சம் உண்டாத கடவுள் என்று சொல்லி வெளிச்சத்தை உருவாக்கின கடவுள், அதற்கு பிறகு ஒவ்வொரு நாளும் அவர் யோசித்து யோசித்து அவர் திறம்பட இந்த உலகத்தை 6 நாட்களிலே படைத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அதே வண்ணமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழிய பாதை நீங்கள் யோசித்து பாருங்கள். ஆண்டவராக இயேசு எந்த காரியத்திற்கு அவசரப்படவே இல்லை. தன் வேலைக்காக அவர் காத்திருந்தார் என்று சொல்லி வேத வசனத்திலே வாசிக்கின்றோம். நாம் பார்க்கும்போது கானா ஒரு திருமணத்திலே ஆண்டவராகிய இயேசு அதில் கலந்து கொண்டார், தன்னுடைய சீஷர்களோடு கலந்து கொண்டார். அதுல பரிமாறக்கூடிய அந்த திராட்சை ரசம் என்னானது, குறைபட்டு போனது. அந்த செய்தியை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வந்து அவர்கள் சொல்லுகின்றார்கள். அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகின்றார், யோவான் 2ஆம் அதிகாரம் 4ஆவது வசனத்துல, என் வேலை இன்னும் வரவில்லை என்று சொல்லி சொன்ன கர்த்தர் அது ஏற்ற வேலை வரும்போது அங்கு அற்புதத்தை அவர் செய்து கொடுக்கக்கூடியதை நாம் பார்க்கின்றோம். அதே வண்ணமாக அவர் பிரியமாய் நேசித்த லாசரு, அவன் மரித்து போயினான். அவன் சுகிவனமாய் இருக்கும் போதே, மரண தருவாயிலே இருக்கும் போதே செய்திகள் வந்து சொல்லப்படுகிறது. ஆனால் உடனடியாக ஆண்டவர் புறப்பட்டு வரல. 4 நாட்கள் கழித்துதான் அந்த இடத்திற்கு அவர் கடந்து வரக்கூடியதை நாம் பார்க்கின்றோம். ஆகவே லாசரு மரித்து 4 நாட்கள் கழித்தே அவனை மீண்டும் ஆண்டவர் உயிரோடு எழுப்பக்கூடிய ஒரு காரியத்தை நாம் பார்க்கின்றோம். இதிலிருந்து நாம் அறிந்து கொள்ளக்கூடிய காரியம் என்ன, ஆண்டவராகிய தேவன் ஒவ்வொரு காரியத்தையும் சரியான நேரத்திலே செய்தார். அந்த சரியான வேலைக்காக அவர் காத்திருந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். இன்றைக்கு நான் வாசித்த இந்த பகுதியிலே பாருங்க, இங்கு என்ன நடக்குது, பிதாக்கள் திராட்சை காய்களை அவர்கள் தின்றார்கள். இந்த காய்கள் பழுத்து இனிமையான ருசியை கொடுப்பதற்கு முன்பதாகவே அவசரப்பட்டு அந்த திராட்சை காய்களை அவர்கள் தின்றார்கள். அப்ப என்ன நடக்குது, அந்த திராட்சை காய்கள் அவர்களுக்கு இடித்ததா? இல்லை, அந்த காய் கசந்தது, அந்த காய் புளித்தது. இப்ப அந்த புளிப்பான ஒரு காரியத்தை நம்ம சாப்பிட்டோம்னா நம்முடைய முகமே நமக்கு தெரியும். அந்த முகத்தை சுழிக்கக்கூடிய காரியத்திலேயே அது இனிமையானது அல்ல, அது புளிப்பு நிறைந்தது, கசப்பு நிறைந்தது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். ஆகவே அது இந்த பிதாக்கள் இந்த திராட்சை காய்களை தின்றார்கள். அது அவர்களை மட்டும் பாதிக்கல. அடுத்தது என்ன நடக்கிறது, அவனுடைய பிள்ளைகளுடைய பற்கள் கூசி போயின அப்படின்னு சொன்னா, சாப்பிட்டது யாரு? பிதாக்கள். அதனுடைய தொடர்ச்சியாக அதனுடைய பிரதிபலிப்பு எங்கே வருகிறது, அவருடைய பிள்ளைகளுடைய பற்களும் கூசி போகின்ற வகையில அது நடைபெற்றது என்று நாம் பார்க்கின்றோம். இதனுடைய அர்த்தத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் இந்த பழமொழியை ஆண்டவராகிய தேவன் சொல்லி நம்மை புதுப்பிக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதனுடைய அர்த்தம் என்னன்னு சொன்னால், பெற்றோர்கள் அல்லது பிதாக்கள், பெற்றோர்களுடைய பாவங்கள், அவர்கள் செய்கின்ற குற்றங்கள், அவர்கள் செய்யக்கூடிய தவறுகள், அது அவர்களை மட்டும் பாதிப்பதல்ல, அவர்களுடைய பிள்ளைகளையும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் கூட அது பாதிக்கக்கூடியதாக இருக்கும் என்பதை இந்த பழமொழியின் மூலமாக நாமும் தெரிந்து கொள்ள வேண்டும். வேதத்திலே நாம் பார்க்கின்றோம். யாத்ராகமம் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 5ஆவது வசனத்தை வாசி பாருங்க. அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராய் இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கின்றார். பிதாக்களுடைய அக்கிரமங்களை, பிதாக்கள் செய்கின்ற தவறுகளை, பிதாக்கள் செய்கின்ற பாவங்கள் அது சாபமாக 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும்
விசாரிக்கிறவராக இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லக்கூடிய காரியத்தை நாம் பார்க்கின்றோம். ஆக பெற்றோருடைய பாவம் அது சாபமாக பிள்ளைகளை தொடர்ந்து பிடிக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு ஊழியக்காரர் ஒரு சாட்சியை சொன்னதை நான் கேட்டேன். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, தான் எப்படி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன், ஆண்டவராகிய இயேசு எப்படி என்னை ரட்சித்தார் என்று சொல்லி அவர் ஒரு அனுபவ சாட்சியை அவர் சொன்னார். அவர் ஒரு நாள் ஒரு செய்தியை கேட்டுக்கொண்டிருந்தார். அந்த செய்தி பெற்றோருடைய பாவங்கள் பிள்ளைகளை பாதிக்கும், 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் நான் விசாரிப்பேன் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை கேட்ட உடனே அவருடைய உள்ளம் நொறுங்கி போனது. நான் ஒரு பாவி, நான் செய்கின்ற தவறுகளுக்காக, நான் செய்த பாவங்களுக்காக நான் தண்டிக்கப்படணும், ஆனால் அது என்னுடைய பிள்ளைகளை பாதிக்கக்கூடியதாக மாறி போகிறதே என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தை அவருடைய உள்ளத்தை தொட்டது. நான் செய்கின்ற பாவங்களுக்காக என்னுடைய பிள்ளைகள் ஒருபோதும் அது தண்டனையை அனுபவிக்கக்கூடாது, உடனடியாக நான் மனம் திரும்புவேன் என்று சொல்லி தன்னை ஆண்டவருக்கென்று ஒப்புக் கொடுத்து அந்த மனம் திரும்புவதன் மூலமாக பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொண்டாராக அவர் ஒரு சாட்சி கொடுத்தார். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய தேவன் பெற்றோருடைய அக்கிரமத்தை மட்டும் கணக்கில் வைத்து 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறாரே, என்ன இது என்று நாம் யோசிக்கக்கூடிய காரியங்கள் நமக்கு உண்டு. இப்படி ஒரு மனுஷன் செய்கிற பாவம் அவனுடைய பிள்ளைகளையும் சந்ததிகளையும் அது பாதிக்கூடியதாக இருக்கிறது என்று நாம் யோசிக்கலாம். ஆனால் ஆண்டவராகிய தேவன் என்ன செய்கிறார்? வேதத்தில் மற்ற வசனங்களை எல்லாம் நீங்கள் வாசித்து பாருங்கள். அதுல விசேஷமாக நான் கொண்டு வரக்கூடிய வசனம் யாத்ராகம் புஸ்தகம் 34வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசி பாருங்க. யாத்ராகம் 34வது அதிகாரம் 7வது வசனம். அந்த வசனம் என்ன சொல்லுது? 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர், 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர், அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர், குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் என்று அவர் கூறினார். இந்த வசனத்துல 2 பகுதியை நாம் பார்க்கணும். முதலாவது, கர்த்தருக்கு பயந்து நீதிமானாய் வாழக்கூடியவர்களுக்கு, பரிசுத்தமாய் வாழக்கூடியவர்களுக்கு, கர்த்தருக்கு பிரியமாய் வாழக்கூடியவர்களுக்கு என்ன நடக்குது? அவர்களுடைய பிள்ளைகளையும் சந்ததியும் கூட கர்த்தர் என்ன செய்கிறார்? ஆசீர்வதிக்கிறார். எதுவரை? 1000 தலைமுறை மட்டும் இரக்கத்தை அவர் காக்கிறவர். அப்ப ஒரு மனுஷன் நன்மையை செய்யும் போது, ஆண்டவருக்கு மகிமையா இருக்கும் போது, அது 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் ஆசீர்வாதம் போல அது 1000 தலைமுறைக்கும் அந்த ஆசீர்வாதங்கள் கடந்து போகுதான். மாறாக அந்த மனிதன் தவறை செய்யும் போது, குற்றத்தை செய்யும் போது, அக்கிரமத்தை செய்யும் போது அது 1000 தலைமுறைக்கு போகல, மாறாக 3ஆம் 4ஆம் தலைமுறை வரை அது விசாரிக்கப்பட்டு அது முடித்து வைக்கப்படும். இதுதான் இந்த வசனங்கள் சொல்லக்கூடிய ஒரு காரியம். இந்த வசனத்தினுடைய முதல் பகுதி 1000 தலைமுறைக்கு இரக்கத்தை காக்கிறவர் என்று நாம் பார்க்கிறோம். இரண்டாவது பகுதி 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர். அப்ப ரெண்டுக்குள்ள வேறுபாட்டை நம்ம நல்லா கவனிச்சு பார்க்கணும். யாருக்கு 1000 தலைமுறை மட்டும் இரக்கம், யாருக்கு என்று நாம் பார்க்கும்போது யாத்ராகம் புஸ்தகம் 20வது அதிகாரம் 6வது வசனத்துல, என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனையை கைக்கொள்கிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கின்றவராக இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை நாம் பார்க்கின்றோம். என்னிடத்திலே முதலாவது அன்பு கூறணும், என் கற்பனைகளை பின்பற்றணும். இந்த 2 நிலையும் யாருடைய வாழ்க்கையிலிருந்து புறப்பட்டு வருகிறதோ அவருடைய வாழ்க்கையில தான் 1000 தலைமுறை மட்டும் இரக்கத்தை பாராட்டுகின்ற ஆண்டவராக நம்முடைய ஆண்டவர் இருக்கின்றார். இந்த அன்பு, என்னிடத்தில் அன்பு கூர்ந்து நம்ம பார்க்கிறோமே, இது ஏதோ அரைகுறையான அன்பு இல்லை, கொஞ்சம் ஆண்டவரை தேடிட்டு உலகத்தை தேடக்கூடிய காரியம் அல்ல. ஆண்டவராகிய தேவன் நம்மிடத்தில் எப்படிப்பட்ட அன்பை எதிர்பார்க்கின்றார்? அரைகுறை அன்பு அல்ல, அது முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு மனதோடும், முழு பலத்தோடும் ஒரு முழுமையான ஒரு பூர்ணமான ஒரு அன்பை நாம் செலுத்த வேண்டும் என்று சொல்லி ஆண்டவராகிய தேவன் நம்மிடத்திலிருந்து அவர் எதிர்பார்க்கின்றார். நாம் உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால், ஆபிரகாமுடைய வாழ்க்கையை நாம் கொண்டு வரலாம். அவர் என்ன செய்கிறார்? ஆண்டவரிடத்திலே அன்பு கூர்ந்தார், முழுமையான அன்பை செலுத்தினார். அது மாத்திரமல்ல, அவருடைய கற்பனைகளை முழுவதுமாக கீழ்ப்படிந்தார். என்னெல்லாம் சொன்னாரோ ஆண்டவராகிய தேவன் தன்னுடைய வாழ்க்கையிலே முழுமையாக அவர் கீழ்ப்படிந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். ஆதியாகமம் 12வது அதிகாரம் முதல் வசனத்துல,
ஆபிரகாமே என்று கூப்பிட்டு நான் காட்டுகின்ற தேசத்திற்கு போ என்று சொன்னால் அந்த வார்த்தைக்கு உடனடியாக அவன் கீழ்ப்படிந்தான். எல்லாவற்றையும் விட்டுவிட்டு தன்னுடைய ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அந்த கானான் தேசத்தை நோக்கி அவன் புறப்பட்டு சென்றான். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள்ல ஒரே குமாரனை அவனுக்கு கொடுத்து உன் ஏக சுதனை எனக்காக மோரியா தேசத்தில் வந்து பலியிடு என்று சொன்னான். இந்த வார்த்தைகளையும் உடனடியாக அவன் கீழ்ப்படிந்தான் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். ஆகவே தான் ஆண்டவர் மீது அன்பு செலுத்தி ஆண்டவருடைய கற்பனைகளை முழுமையாக ஏற்றுக்கொண்ட அந்த ஆபிரகாமை ஆண்டவர் சொன்னார், வானத்து நட்சத்திரங்களைப் போல உன் சந்ததியை வர்த்திக்கப்படுவேன் என்று சொன்னார், ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னார், கடலின் மணலத்தனையாய் உன் சந்ததியை வர்த்திக்கப்படுவேன் என்று சொன்னார். இதுதான் கர்த்தர் கொடுக்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதம். ஆக இந்த ஆசீர்வாதம் அது தலைமுறையாக அது கடந்து வரும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, ஆதாமை ஆண்டவர் உருவாக்கி அவருக்கு ஒரு கட்டளை கொடுத்தார். ஆனால் அந்த கட்டளைக்கு என்ன செய்தான்? அவன் கீழ்ப்படியில. ஆண்டவர் எதை செய்ய வேண்டாம் என்று சொன்னாரோ அதை அவன் புசித்து அதை செய்து ஒரு சாபத்திற்கு அவன் ஆளானவனாக மாறினான். அதன் மூலமாக இந்த உலகம் முழுவதும் சாபத்திற்கு அது உட்பட்டது என்று சொல்லி நாம் அறிந்திருக்கின்றோம். ஆக ஆண்டவராகிய தேவனுக்கு பிரியமாய் அன்பாய் கட்டளைக்கு கீழ்ப்படியக்கூடியவர்களாய் வாழும்போது கர்த்தர் அவனை மட்டும் ஆசீர்வதிக்கிறது இல்லை, அவனை சந்ததியான ஆசீர்வாதம். அது மாத்திரமல்ல, அவனுடைய ஆசீர்வாதம் தன்னுடைய குடும்பத்திலிருந்தே அது ஆரம்பிக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். திருமண காரியங்கள் எல்லாம் நம்ம 128வது சங்கீதத்தை வாசிப்போம் பாருங்க. அதுல பார்க்கக்கூடிய வசனங்கள், கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் யார்? அவன் பாக்கியவான். யாரெல்லாம் கர்த்தருக்கு பயந்து வாழ்கிறார்களோ அவர்கள் பாக்கியவான்களாக நற்பெயர் பெற்றவர்களாக இருப்பார்களாம். அதுக்கு பிறகு சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? அந்த மனிதன் கடவுளுக்கு பயப்படுறான். அவருடைய மனைவியை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். என்ன, எப்படி ஆசீர்வதிக்கிறார்? உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கழுவரும் திராட்சை கொடியை போல இருப்பாள் என்று சொல்லி மனைவிக்குரிய ஆசீர்வாதம். அடுத்ததாக பிள்ளைகளுக்குரிய ஆசீர்வாதம். அது என்ன? உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளை போல இருப்பார்கள் என்று சொல்லி பிள்ளைகளுக்கான ஒரு ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதம் அதோடு நின்றுதான் இல்லை. கடைசியாக நாம் பார்க்கும்போது, நீ உன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தின் காண்பாய் என்று சொன்னால் அந்த ஆசீர்வாதம் அது தலைமுறையாக பிள்ளைகளுடைய பிள்ளைகள் இதற்கு அது ஆசீர்வாதமாக அமைகின்றது என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். ஆக ஒரு மனிதன் கடவுளுக்கு பயந்து வாழும்போது, கர்த்தர் மீது அன்பை செலுத்தி கற்பனைகளை கை கொள்ளும் போது அவனை ஆண்டவர் பல நிலைகளிலே அவர் ஆசீர்வதிக்கிறார். அவன் நிமித்தம் ஒரு குடும்பம் காக்கப்படுகிறது, அவன் நிமித்தம் அவனுடைய ஊரே காக்கப்படுகிறது, அவன் நிமித்தம் ஒரு பெரிய ஒரு கூட்டத்தையே ஆண்டவர் ஆசீர்வதிக்கக்கூடியவராக இருக்கின்றார். வேதாகமத்தில் லோத்தை குறித்து நாம் பார்க்கின்றோம். சோதோம் கொமோரா என்கின்ற ஒரு பட்டணம். அந்த பட்டணம் ஆண்டவருக்கு விரோதமாக பாவம் செய்த பொழுது அந்த பட்டணத்தை அழிக்கும்படியாக ஆண்டவர் திட்டம் வகுத்து விட்டார். ஆனால் அந்த பட்டணத்தில் நீதிமானாய் ஒருவன் வாழ்கின்றான். யார்? லோத் என்று சொல்லக்கூடிய இந்த மனிதன். ஆகவே இந்த ஆபத்துகளிலிருந்து, இந்த விக்கனத்திலிருந்து இந்த லோத்தையும் அவனுடைய குடும்பத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார், காக்கும்படியாக விரும்புகிறார். இந்த லோத் எனக்கு பிரியமாய் வாழ்ந்துட்டான், அவனை மட்டும் நான் காப்பாற்றுவேன் ஆண்டவர் சொல்ல. மாறாக அந்த மனிதன் கடவுளுக்கு பயந்து வாழ்ந்ததுனால நடந்த காரியம் என்ன? ஆதியாகமம் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிப்பாருங்க. கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே அந்த புருஷர் அவன் கையையும் அவன் மனைவியின் கையும் அவன் 2 குமாரத்தினுடைய கையும் பிடித்துக் கொண்டு அவனை அந்த பட்டணத்திற்கு வெளியே கொண்டு போய் விட்டார்கள். இந்த லோத்துவின் நிமித்தமாக அவன் காக்கப்படுகின்றான், அவருடைய மனைவி காக்கப்படுகின்றாள், அவருடைய 2 பிள்ளைகளும் காக்கப்படக்கூடிய ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். இதுதான் கர்த்தர் அவருடைய பிள்ளைகள் மீது வைத்திருக்கின்ற ஒரு மிகப்பெரிய இரக்கம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நோவாவை உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டால் அங்கு நடைபெறக்கூடிய காரியம் என்ன? ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் ஆண்டவர் என்ன சொல்கின்றான்? நீயும் உன் வீட்டார் அனைவரும் என்ன செய்யணும்? அந்த பேழைக்குள் பிரவேசியுங்கள். உலகம் அழிக்கப்பட போகின்றது. அப்ப இந்த நீதிமானாக இருந்த நோவாவும் அவருடைய குடும்பமும் காக்கப்பட வேண்டும். ஆகவே தான் இந்த நீதிமானாக விளங்கிய இந்த நோவாவின் நிமித்தம் அவருடைய குடும்பம் முழுவதையும் பாதுகாக்கக்கூடிய ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 7ஆவது வசனத்தை நீங்க வாசி பார்த்தீங்கன்னா, ஜலப்பிரயத்திற்கு தப்பும்படி நோவாவும்
அவருடனே கூட அவன் குமாரரும் அவன் மனைவியும் அவன் குமாரனின் மனைவிகளும் வேலைக்குள் பிரவேசித்தார்கள். அந்த பாதுகாக்கப்பட்ட அந்த பேழைக்குள்ளாக பிரவேசித்து அவர்கள் ஜீவனை ஆண்டவர் காத்துக்கொண்டார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, வேதம் இந்த நாளிலே நம்மை பார்த்து சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்ன? நாமும் நம்முடைய குடும்பமும் நாம் ரட்சிக்கப்பட வேண்டும், மீட்கப்பட வேண்டும் என்று சொன்னால் கர்த்தர் மீது விசுவாசத்தை நாம் வைக்க வேண்டும். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 31ஆவது வசனத்தில் நாம் பார்க்கிறோம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுதும் நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். நீ மட்டுமல்ல, உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். இரண்டாவது, அந்த அக்கிரமத்தை 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் அவர் விசாரிக்கக்கூடியவர் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். ஒரு மனிதன் செய்யக்கூடிய தவறுகள், அவன் செய்கின்ற நீதிமானாக இருந்தால் அவன் சந்ததி முழுவதும் ஆசீர்வதிக்கப்படும். மாறாக அவன் ஆண்டவருக்கு விரோதமாக அக்கிரமத்தை செய்யக்கூடியவராக இருந்தால் அதனுடைய தண்டனை அவனை மாத்திரமல்ல, அவனுடைய பிள்ளைகளையும் குடும்பத்தையும் அது பாதிக்கக்கூடியதாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் அதிகமாய் நேசித்த தாவீதை குறித்து நாம் பார்க்கிறோம். அவனும் தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு குற்றத்தை அவன் செய்து விட்டான். ஆனால் அந்த செய்த குற்றத்திற்காக அவனுடைய பிள்ளை தண்டிக்கப்படக்கூடியதை நாம் பார்க்கின்றோம். பத்சேபாள் மூலமாக பிறந்த அந்த குழந்தை, ஆண்டவர் என்ன செய்கிறார்? அந்த குழந்தையை அடித்து அந்த குழந்தை கேவலமாக செத்தது என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அப்ப தப்பு செய்தது யாரு? தாவீது. ஆனால் அந்த தண்டனை அவருடைய பிள்ளையும் பாதித்தது என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். எனக்கு அன்பானவர்களே, இந்த நாளிலே கொடுக்கப்பட்ட இந்த தியான பகுதியில் பிதாக்கள் திராட்சை காய்களை தின்றார்கள் அப்படின்னா அவங்க எதை புசிக்கணுமோ அதை புசிக்கல. மாறாக அதற்கு முன்பதாகவே அவசரப்பட்டு காத்திருக்க விரும்பாமல் அது பழமாவதற்கு முன்பதாகவே அதை காயை அவர்கள் புசித்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். இப்ப ஆண்டவராகிய தேவன் இந்த திருத்துவ பண்டிகைக்கு முன்பதாக வரக்கூடிய இந்த 3ஆவது ஞாயிற்றுக்கிழமையில நாம் எதை சாப்பிடணும், எதை சாப்பிடக்கூடாது, எதை ருசிக்கணும், எதை ருசிக்க கூடாது என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு சில வழிமுறைகளை ஆண்டவர் கொடுக்கிறார். பழைய ஏற்பாட்டின் காலத்தில் நாம ஆண்டவருடைய பூமியை உருவாக்கின அந்த சூழ்நிலையை நாம் பார்க்கும்போது ஆதாமையும் ஏவாளையும் உருவாக்கினார். அழகான ஏதேன் தோட்டத்தை உருவாக்கினார். சகல விருட்சங்களையும் ஆண்டவர் உருவாக்கினார். ஆண்டவர் சொன்னார், ஆதாமையும் ஏவாளையும் கூப்பிட்டு, நான் படைத்த இந்த தோட்டத்தில் எல்லா கனிகளையும் நீங்கள் நன்றாக புசித்து நீங்க சாப்பிடலாம், மகிழ்ச்சியாக இருக்கலாம். ஆனால் ஒரு குறிப்பிட்ட மரத்தினுடைய கனியை மாத்திரம் என்ன செய்யக்கூடாது? புசிக்க கூடாது. அப்ப புசிப்பதற்கு ஏராளமான கனிவைகள் உண்டு. ஆனால் புசிக்க கூடாது என்பதற்கு ஒரே ஒரு கனியின் மரம் தான் ஆண்டவர் வைத்தார். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 16-17 வசனங்களை வாசிக்கும் போது, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனிகளை புசிக்கவே புசிக்கலாம். அடுத்த வசனத்துல, ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை நீ என்ன செய்யக்கூடாது? புசிக்க கூடாது. அதை நீ புசிக்கும் நாளிலே நீ சாகவே சாவா என்று சொல்லி ஆண்டவர் முன்பதாகவே அதை ஒரு எச்சரிக்கையை கொடுக்கின்றார். ஆகவே இந்த விலக்கப்பட்ட கனியை புசிப்பது அது பாவத்திற்கு ஒரு அடையாளமாக இருக்கின்றது. ஆகவே பாவத்தை ருசிக்காதே, உலக வாய்மானத்தை நீ புசிக்காதே, உலக இச்சையை அது நீ புசிக்காதே. ஏன் சொன்னால் உன் பற்கள் அது பூசி போகும். அப்படின்னா என்ன? ஆபத்துகள், சாபங்கள் உன்னை நோக்கி கடந்து வரும் என்பதற்கு அடையாளமாகத்தான் அந்த வார்த்தையை அவர் சொன்னார். ஆக ஆண்டவர் விளக்கக்கூடிய காரியங்கள், ஆண்டவர் விரும்பத்தகாத காரியங்கள், ஆண்டவருக்கு பிடிக்காத செயல்பாடுகள் எல்லாவற்றையும் நாம் ஒதுக்கிவிட வேண்டும். அதை நாம் ஒரு நாளும் அதை ருசிக்க கூடாது. எதெல்லாம் ஆண்டவருக்கு பிரியமில்லையோ, எதெல்லாம் ஆண்டவருக்கு திட்டமில்லையோ அதை நாம் செய்து ஆண்டவருடைய மகிமையை இழக்கக்கூடாது. ஆகவே ஆண்டவர் இதையெல்லாம் ருசிக்க கூடாது என்று சொல்லுகின்றார். அதே நேரத்தில் எதை நீங்க ருசிக்கணும் அப்படின்னு சொல்லியும் ஆண்டவர் நமக்கு சொல்கின்றார். நாம எதை ருசிக்கணுமா? சங்கீதத்தில் நாம் வாசிக்கின்றோம். 34வது சங்கீதம் 8வது வசனத்துல நாம் எதை ருசிக்கணுமா? கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். நம்ம ருசிக்க வேண்டியது கனியாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, அவருடைய வார்த்தைகளை, அவர்களுடைய அன்பை நாம் ருசிக்கக்கூடியவர்களாக காணப்பட வேண்டும். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். கர்த்தரை ருசிக்கணும், அவரோடு இருக்கக்கூடிய ஐக்கியத்தை ருசிக்கணும், கர்த்தர் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையிலே நாம் உறுதியாக இருக்கணும்.
அந்த ஜெபத்தில் நாம் உறுதியாக இருக்கணும். விசுவாச வாழ்க்கையை நாம் ருசிக்கணும். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் வாழ்க்கையாக 1000 தலைமுறைக்கும் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கட்டளையிடக்கூடிய ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையாக ஆண்டவர் நமக்கு அமைத்துக் கொடுப்பார். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தான் ஆண்டவர் நம்மிடமிருந்து எதிர்பார்க்கின்றார். நீ காயாக இருக்கக்கூடிய திராட்சை கனிகளை அல்ல, உலகத்தினுடைய மாய்மாலங்களையும் அல்ல, பாவத்தையும் அசுத்தத்தையும் அல்ல, நீ கனி தரக்கூடிய எண்ணெய் நானே மெய்யான திராட்சை செடி என்று சொன்னார். அப்படிப்பட்ட ஆண்டவர் அப்படிப்பட்ட கனியாகி அவரை நாம் ருசிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அழைப்பை கொடுக்கின்றார். ஆனால் இன்னைக்கு உலகத்தில் நாம் பார்க்கக்கூடிய காரியம் என்ன? ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு முழுமையாக அது நிறைவேறாத ஒரு சூழ்நிலை தான் இந்த உலக வாழ்க்கையிலே நாம் வாசிக்கின்றோம். ஏசாயா 5ஆம் அதிகாரம் 2ஆவது வசனத்தை நீங்க வாசி பார்த்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையோடு ஒப்பிட்டு அவர் சொல்லுகின்றார். அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருந்தால் அதுவோ என்ன செய்யுது? கசப்பான பழங்களை கொடுத்தது. அப்ப ஆண்டவர் நம்மை நட்டது, நம்மை உருவாக்கினது, நாம என்ன செய்யணும்? ஒரு நல்ல திராட்சை பழங்களை கொடுக்கக்கூடிய வாழ்க்கையை நாம் வாழணும். ஆனால் அதுவோ கசப்பான திராட்சை செடியை கனியை அது கொடுத்தது என்று சொன்னால் ஆண்டவர் எதிர்பார்க்கின்ற நிலை அது எட்டல, ஆண்டவர் எதிர்பார்க்கின்ற காரியங்கள் நடைபெறல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு மாம்பழ செடி இருக்குது, அது வளர்ந்து கொண்டிருக்குது. ஆரம்ப காலத்தில் அந்த மரத்திலிருந்து கிடைக்கக்கூடிய பழங்கள் மிக ருசியாக இருந்தது. ஆனால் நாட்கள் செல்ல செல்ல அந்த மாம்பழம் அது இனிப்பெல்லாம் இழந்து ரொம்ப கசப்புத்தன்மையுடையதாக மாறிவிட்டது. அப்போ அந்த தோட்டக்காரரை யோசிச்சாரு, இது நல்லா பழுத்துட்டு இருந்தது, நல்ல கனிகளை கொடுத்தது, ருசியான பழங்களை தந்தது, ஆனால் இப்போ ஏன் இந்த கசப்பான பழங்களை தருது அப்படின்னு சொல்லி அவர் யோசிச்சார். அப்போ சில பெரியவங்க எல்லாம் அழைத்து அவர் கேள்வி கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, நீ அதை தோண்டி பாரு அப்படின்னு சொல்லி அந்த மரத்தினுடைய வேரையெல்லாம் தோண்டி பார்த்தாங்க. அப்போ தோண்டி பார்த்தா இந்த மாமரத்தினுடைய வேறு அருகாமையில் இருந்த ஒரு வேப்ப மரத்தினுடைய வேரோடு பிணைந்து அது இருக்கலாம். அப்போ அதனுடைய சத்து என்ன செஞ்சிருச்சு? கொஞ்சம் கொஞ்சமாக இந்த நல்ல கனிகளை கொடுக்கக்கூடிய அந்த மாம்பழ மரத்தையும் அது கெடுத்து விட்டது என்று சொல்லி அங்கே கண்டறிந்தார்களாம். எனக்கு அன்பான சகோதர சகோதரியிலே, நம்முடைய வாழ்க்கையும் கூட ஆண்டவர் நம்மை நேர்மையுள்ளவனாக படைத்தார். ஆண்டவர் மனிதனை செம்மையானவனாக உருவாக்கினார். ஆனால் மனிதனும் அநேக உபாய தந்திரங்களை தேடிக்கொண்டான் என்ற வண்ணமாக உலகத்தின் காரியங்கள், உலகத்தினுடைய ஆசாபாசங்கள் நமக்குள்ளாக வந்து நாம் கனி தர முடியாதபடி, ஒரு சிறப்பான நிலையில் வாழ முடியாதபடி, ஆசீர்வாதமாக வாழ முடியாதபடி பல சூழ்நிலைகளை உருவாக்கி கொடுத்து விடுகின்றார். ஆகவே ஆண்டவராகிய தேவன் இந்த நாளிலே நம்மை புதுப்பித்துக் கொள்ளும்படியாக ஆண்டவர் விரும்புகின்றார். எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 4ஆவது வசனத்தில் நம்மை குறித்து ஆண்டவருடைய திட்டம் என்ன என்று சொல்லி வேத வசனத்தில் வாசிக்கிறோம். எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 4ஆவது வசனத்தில் எல்லா ஆத்துமாக்களும் என்னுடையவைகள், தகப்பனின் ஆத்துமா எப்படியோ அப்படியே மகளின் ஆத்துமாவும் என்னுடையது என்று சொல்லி பாவம் செய்கிற ஆத்துமா சாகும் என்று சொல்கின்றான். ஆகவே எல்லா ஆத்துமாக்களும் அது யாருக்கு சொந்தம்? ஆண்டவருக்கு சொந்தம். தகப்பனுடைய ஆத்துமா எப்படியோ அப்படிதான் மகனுடைய ஆத்துமாவும். ஆகவே இதையெல்லாம் ஆண்டவர் ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். ஆனாலும் பாவம் செய்கின்ற ஆத்துமா சாகும். அந்த பாவத்திலிருந்து மீட்கப்பட்ட ஒரு நிலையை உருவாக்கும் போது அந்த ஆசீர்வாதம் அந்த பிள்ளைகளையும் அது கிடைக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு சுவிசேஷ பகுதியாக வாசிக்கின்ற பகுதியில் ஒரு குறிப்பிட்ட வசனம், அது என்ன வசனம்னா, மனம் திரும்புகின்ற ஒவ்வொரு பாவி நிமித்தம் பரலோக ராஜ்யத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாகும். ஆகவே அக்கிரமங்கள் உண்டு, பாவங்கள் உண்டு, ஆனால் அவற்றிலிருந்து நாம் மனம் திரும்புவதன் மூலமாக மீட்கப்படும் போது அந்த சந்தோஷம் பரலோகத்தையும் மகிழ்விக்கக்கூடியதாக இருக்கும். எப்படி அந்த சுவையுள்ள கனியை சுவைக்கும் போது அது ருசியாய் மாறுகின்றதோ அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் எதிர்பார்க்கின்றார். எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய ஆத்துமா அதை போல நாமும் வாழ முடியும் என்று சொல்லி ஆண்டவர் நம்மை வாழ்த்துகின்றார். 3 யோவான் 2ஆவது வசனத்தில், பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல எல்லாவற்றையும் வாழ்ந்து நீ சுகமாயிரு. அப்ப நாம வாழணும்னா என்ன நடக்கும்? நம்முடைய ஆத்துமா வாழ வேண்டும். பொதுவாக நாம நல்லா வாழணும்னு வாழ்றோம் நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவர் அப்படி என்ன எதிர்பார்க்காது? நம்முடைய ஆத்துமா அது சுகமாய் வாழ வேண்டும் என்று சொல்லி. ஒருவேளை இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில பலவிதமான சூழ்நிலைகள், நெருக்கங்கள் நிமித்தமாக கசப்புகள், பலவிதமான நெருக்கங்கள், போராட்டங்கள், கவலை, கண்ணீர், கசந்த வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் அந்த கசப்பை ஆண்டவர் மாற்றி ருசியுள்ளதாக மாற்ற ஆண்டவர் விரும்புகின்றார்.
மாறாவின் கசப்பை மதுரமாக மாற்றக்கூடிய தேவன் நம்முடைய தேவன். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவராகிய தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அவர் மீது முழுமையான அன்பை செலுத்தி முழு விசுவாசத்தை அவருக்கு காட்டி நாம் பிதாக்கள் திராட்சை காய்களை தின்றார்கள், பிள்ளைகளுடைய பற்களோ பூசி போயின என்கிற நிலையை அல்லாமல் ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி, இனிமையான பழங்களை ருசிக்கக்கூடியவர்களாக நாம் இருந்து ஆண்டவரை ருசிக்கவும் அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கவும் கர்த்ததாமே நாம் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வாராக. ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, உடைய கையிலாக நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் நீர் கொடுத்த இந்த வார்த்தைகளுக்காக நாம் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. பிதாக்கள் திராட்சை காய்களை தின்றார்கள், பிள்ளைகளுடைய பற்கள் பூசி போயின என்று சொல்லி ஒரு பழமொழியை எங்களுக்கு முன்பதாக கொண்டு வந்தீர். ஆகவே பெற்றோர்கள் செய்யக்கூடிய ஆண்டவரே ஆசீர்வாதத்தின் காரியங்கள் அது பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். பெற்றோர்கள் செய்யக்கூடிய அக்கிரமங்கள் அது பிள்ளைகளையும் பாதிக்கும் என்று சொல்லி இந்த வசனத்தின் மூலமாக நாங்கள் அறிந்து கொள்கின்றோம். ஆகவே நாங்கள் ஆண்டவரை சபிக்கப்பட்டவர்களாக அல்ல, சாபத்திற்கு உட்பட்டவர்களாக அல்ல, ஆண்டவரை ஆசீர்வாதத்தையும் சந்தோஷத்தையும் சமானத்தை பெற்றவர்களாக வாழ வேண்டும் என்பதே உம்முடைய திட்டம் அப்பா. ஆகவே நாங்கள் ஆண்டவரே உடைய சமூகத்திலே காத்திருந்து ஆண்டவரை எந்த காரியத்திற்கும் அவசரப்படாதபடி ஆண்டவரை உண்மை உள்ளவர்களாய் உத்தமம் நிறைந்தவர்களாய் உனக்கு பிரியமான வாழ்க்கை வாழ எங்களை உடைய சமூகத்தில் அர்ப்பணித்து அந்த நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட எங்கள் ஒவ்வொருவரையும் பயனர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. சபையாருக்கு அறிவிக்க வேண்டிய அறிவிப்புகள். திருமண அறிவிப்பு. தெய்வ தயவினால் நமது சபையைச் சேர்ந்த திரு ஸ்டீஃபன் ராஜ் மற்றும் திருமதி தமிழ்ச்செல்வி ஆகியோருடைய மகள் எஸ் பிரியங்காவும், தென்னிந்திய திருச்சபை சென்னை பேராயம் ரெட் ஹில்ஸ் குருசேகரத்தைச் சேர்ந்த திரு தேவராஜன் மற்றும் திருமதி ஸ்வரூபா ராணி ஆகியோருடைய மகன் திருவரங்கமும் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று இருக்கிறார்கள். இச்செய்தி இன்று இச்சபையாருக்கு 2ஆம் 3ஆம் முறையாக அறிவிக்கப்படுகின்றது. இவர்களுடைய திருமணத்திற்கு நியாயமான தடை ஏதும் இருக்குமானால் அதை அறிந்தவர்கள் திருமணத்திற்கு முன்பதாகவே எழுத்து மூலம் சபை குருவுக்கு தெரிவிக்க வேண்டும். கர்த்தர்தாமே அவர்களுக்கு தம்முடைய அருளையும் ஆசீர்வாதத்தையும் அளித்து அவர்கள் தங்கள் இல்லற வாழ்க்கையை கிறிஸ்தவ முறைப்படி துவங்கவும் தெய்வ பக்தி உள்ளவர்களாய் வாழவும் ஆண்டவர்தாமே அவர்களுக்கு அருள் புரிவாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, மீண்டுமாக உங்களுடைய பிள்ளைகளாக நாங்கள் உங்களை நோக்கி பார்க்கின்றோம். உங்களுடைய வார்த்தை மூலமாக எங்களோடு பேசியிருக்கிறீர். ஆகவே எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் சோதித்து பார்த்து உமக்கு முன்பதாக கனி கொடுக்கக்கூடியவர்களாக இனிமை உள்ளவர்களாக நாங்கள் வாழ எங்களை அர்ப்பணிக்கும்படியாய் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் சொல்லிக்கிறோம் அப்பா. ஒருபோதும் உலகத்தினுடைய மாய்மாயங்களையும் தேடி ஆண்டவர்களுடைய வாழ்க்கை கசந்த வாழ்க்கை அல்ல, அது ஒரு இனிமையான வாழ்க்கையாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். நாங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியமும் கணக்கிலே வைக்கப்படும். அது ஆசீர்வாதமான வாழ்க்கையாக இருந்தால் அது சந்ததிகளுக்கு ஆசீர்வாதமாய் காணப்படும். மாறாக ஆண்டவரே எங்களுடைய அக்கிரமங்களையும் நீர் ஆண்டவரே 3ஆம் தலைமுறை மட்டும் ஆண்டவரை நீர் நாம் விசாரிக்கக்கூடியவர் என்று நாங்கள் வாசிக்கின்றோம். ஆகவே ஒருபோதும் எங்களுடைய குறைகளோ குற்றங்களோ கீழ்ப்படியாமைகளோ பாவங்களோ அது எங்களுடைய பிள்ளைகளையோ எங்களுடைய சந்ததியிலேயோ பாதிக்காத வண்ணம் அதை மன்னித்து ஆண்டவரே நாங்கள் 1000 தலைமுறை தோறும் ஆசீர்வாதமாக விளங்க எங்கள் ஒவ்வொருடைய குடும்பத்தையும் ஆசீர்வதியும். இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொருவரையும் எல்லாமே ஆண்டவரை பலப்படுத்தும் ஆசீர்வதியும் நாம் மகிமைக்காக பிரகாசிக்க உதவி செய்யும். இந்த நாமத்தாலே சகல ஆசீர்வாதங்கள் நன்மையை நாங்கள் சுதந்திரத்துக் கொள்கின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. பரமண்டலங்களில் இருக்க எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் கடன்காரருக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் பாவ கடன்களை மன்னித்துவிடும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்கப்படாதவரும் தீவிர ரட்சிக்கிறோம். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவே சுவாமி. கர்த்தரானவர் உங்களோடு இருப்பாராக. அவர் உமதாவியோடும் இருப்பாராக. கர்த்தரானவர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காப்பாராக. தமது திருமுகத்தை உன்மேல் பிரகாசிக்க செய்து உன்னிடம் கிருபை உள்ளவராயிருப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தை உனக்கு பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் தந்தருளுவாராக.
சகோதர சகோதரிகளே, இந்த நாளில் நீங்கள் கேட்ட வார்த்தை நிச்சயமாக நம் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக அமைந்திருக்கும் என்று நான் நம்புகின்றேன். நிச்சயமாக ஆண்டவருக்கு மகிமையாக பிரகாசிக்கக்கூடியவர்களாக, அது மாத்திரமல்ல நல்ல கனிகளை கொடுக்கக்கூடியவர்களாக நாம் வாழ கர்த்தர் நம்மை கேட்கின்றார். அப்படிப்பட்ட அர்ப்பணிப்போடு நாம் வாழ்வோம். கர்த்தர் தாமே நமக்கு துணையாக இருப்பார். இந்த கொரோனா தொற்றுகள் நம்முடைய ஜெபத்தினாலே, அநேகருடைய வேண்டுதலினாலே, கண்ணீரின் ஜெபத்தினாலே அது படிப்படியாக குறைந்து வருகிறதை நாம் அறிந்திருக்கிறோம். கர்த்தருக்கு நன்றி நாம் செலுத்துவோம். தொடர்ந்து இது முற்றிலுமாக அழிக்கப்பட, மீண்டும் ஆண்டவரை ஆராதிக்க தடைகள் எல்லாம் மாற்றப்பட்டு ஆலயத்திலே வந்து ஆண்டவரை ஆராதிக்கக்கூடிய நாட்களை ஆண்டவர் முறையிலே கொடுக்கணும். ஒரு சுமூகமான ஒரு சூழ்நிலை உலகத்திலே நடைபெற வேண்டும். ஆகவே அதற்காக நாம் தொடர்ந்து ஜெபத்திலே இருப்போம். நிச்சயமாக கர்த்தர் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நிறைவான நன்மையும் கிருபையும் கிடைக்க தொடர்ந்து உங்களுக்காக ஜெபித்து வருகின்றேன். கர்த்தர் நம்ம அனைவரோடும் இருப்பாராக. God bless you. God bless you.